வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். அந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். எல்லாருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம டிசி மோட்ரு டெஸ்டிங் இது ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் பெருசாக எல்லோரும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஓகேவா, நம்ம சின்ன லெவலில் ரெடி பண்ணியிருக்கோம். இதில் வந்து இன்னொன்று ஆட் பண்ணியிருக்கோம். அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக் எல்இடி ஆட் பண்ணியிருக்கேன். நிறையா மோஸ்ட்லி உள்ள அந்த செக்கர்லலாம் பார்த்திங்கன்னா மோட்ரு ஓடுறது மட்டும்தான் வச்சுருப்பாங்க. நமக்கு ஃபீட்பேக் வருதா இல்லையான்னு கரெக்டாக தெரிஞ்சுக்கிறதுக்கு கரெக்டாக சில இதில் வச்சுருப்பாங்க, சில மாடலில் வச்சுருக்க மாட்டாங்க. இந்த மாடலில் வந்து நீங்கள் ஃபீட்பேக்கை கையால் சுற்றி விட்டு கூட ஃபீட்பேக் வருதா இல்லையான்னு தெரிஞ்சிக்க முடியும். அந்த மாதிரி இப்போ ரெடி பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, இது மாதிரி 0லேருந்து நீங்கள் வந்து ஸ்பீடு அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். 0லேருந்து ஃபுல் ஸ்பீடு வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா, இந்த இது இப்போ ஆன் பண்ணி காட்டுற மாதிரி இது இன்னும் ஃபுல்லாக பாக்ஸ்லலாம் ஃபிக்ஸ் பண்ணலை. டெம்பரரியாக இப்போ டெஸ்டிங்காக பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது அப்புறமா ஒரு இது மாதிரி ஃபினிஷிங்காக அது பண்ணலாம். இப்போ ஆன் பண்ணிவிட்டேன். இங்கே பாருங்கள், லைட் எரியுதா? ஆக்சுவலாக இங்கே பாருங்கள், ஏன்னா இது வந்து நார்த்து போல் சவுத்து போல் மோட்ரு திருப்பினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக லைட் வந்து மாறும். இங்கே பாருங்கள், தெரியுதா? ஓகேங்களா, இப்போ நார்த்து போல் சவுத்து போல் திரும்பும்போது அதுலேருந்து ஃபீட்பேக் வோல்டேஜ் வரும். அதுதான் நமக்கு வந்து மோட்டரோட ஃபீட்பேக், எவ்வளோ ஆர்பிஎம்மில் மோட்ரு ஓடுது அப்படின்னு சொல்கிறதே அதுதான். ஓகேங்களா, இங்கே பாருங்கள், நான் ஸ்லோவாக ரொட்டேட் பண்ணேன்னா ஆஃப் ஆகி ஆன் ஆகும். நார்த்து போல் சவுத்து போல் மாறுறப்ப அந்த மேக்னெட்டிக்னால். ஓகேங்களா, இது வேகமாக சுற்றும் போது வேகமாக இருக்குது பாருங்கள். ஓகேவா, இப்போ இது பண்ணிட்டு இப்போ வச்சுட்டு இப்போ ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். மோட்ரு 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும், பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இங்கே பாருங்கள் எவ்வளோ ஸ்லோவாக வச்சுருக்கேன் பாருங்கள். அங்கே பாருங்கள், லைட் அணைஞ்சு எரியுதா? ஃபீட்பேக் விட்டு வருதா? ஸ்லோவாக ஓடுது. ஓகேங்களா, இப்போ ஃபீட்பேக் வருதுன்னு அர்த்தம். ஏன்னா நிறையா மோட்ரு செக்கரில் பார்த்தீங்கன்னா வெறும் மோட்ரு ஓடுதான்னு மட்டும்தான் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் கனெக்ட் பண்ணி போட்டிங்கன்னா மோட்ரு ஓடும், ஆனால் அதுலேருந்து ஃபீட்பேக் வரலன்னா போர்டில் போட்டிங்கன்னா திருப்பி எரர் காட்டும் உங்களுக்கு. ஏன்னா ஃபீட்பேக் தான் ரொம்ப முக்கியம். ஃபீட்பேக் இல்லைன்னா உங்களுக்கு மோட்ரு வந்து கண்டிப்பாக எரர் காட்டும். ஓகேங்களா, இந்த ஃபீட்பேக் வருதா இல்லையானும் செக் பண்ணணும். அதுக்காக தான் இது நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். பாருங்கள், இப்போ ஸ்பீடு கொடுத்துட்டேன். இங்கே பாருங்கள் ஸ்பீடு எவ்வளோ ஸ்பீடு, ஃபுல் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகிடுச்சா? ஃபுல் ஸ்பீடில் ஓடிட்டுருக்கு. இங்கே பாருங்கள் ஃபுல் ஸ்பீடு. ஓகேங்களா, இப்போ லோ பண்ணுற பாருங்க. இங்கே பாருங்கள் ஸ்பீடு லோ ஆகுதா? பாருங்கள் எவ்வளோ ஸ்லோவாக ஓடுதுன்னு. இந்த மாதிரி நம்ம செக் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, மோட்டர் நல்லா இருக்கா இல்லையா, ஃபீட்பேக்லாம் வருதா இல்லையான்னு இதை வச்சு நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இது வந்து சிம்பிள் தான். இது காஸ்ட் வைஸும் கொஞ்சம் கம்மியாக தான் வரும் நமக்கு. மற்ற டெஸ்டர் டிரைவரை விட நமக்கு வந்து இது கம்மியாக தான் வரும். ஏன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு டிரைவரை வச்சு தான் இது நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, எல்லா மோட்டருக்கும் செக் பண்ணிக்கலாம். இந்த மோட்டர் அந்த மோட்டர் இல்லை, டிசி மோட்டர் எல்லா மோட்டருமே செக் பண்ணிக்கலாம். 5 ஒயர் மோட்ரு. ஓகே, தேங்க்யூ ஜி. இதை நான் ஃபுல் ஃப்ளெஜ்டாக இது பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.